கைஸ் ஒயிட் கார்டு கண்டஸ்டன்ட் யாராருன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு 4 கண்டஸ்டன்ட் 100% ஷுவரா உள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போற கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாந்திரா. அவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. ஏன்னா 2 பேர் ஆனா கேட்குறீங்க, அவங்க 2 பேர் தனித்தனி இல்லைங்க, அவங்க 2 பேரும் ஒன்று தான், ஜோடியா உள்ள போறாங்க. எப்படி சீசன் 2ல பாலாஜியும் அவங்க ஒய்ஃப் உள்ள போனாலோ அதே மாதிரி இந்த 2 ஜோடியும் கப்புலா உள்ள போறாங்க. இவங்க உள்ள எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல. 2 பேரும் கப்புலா போதான் தெரியும். ஆனா அவங்க 2 பேரும் கன்ஃபார்ம்ல உள்ள வராங்க. ஆல்ரெடி பிக் பாஸ்க்குள்ள 2 விஜே இருக்காங்க. விஜே பாரு, விஜே சபரி, இந்த 2 விஜே இருக்காங்க. இன்னொரு விஜய உள்ள இறக்கலான்ட்டு விஜய் சோபனாவும் உள்ள இறக்குறாங்க. 3 விஜயும் உள்ள விட்டுட்டு 3 பேர் சவுண்ட்லயே பிக் பாஸ் வீடு அலறா போகுது. அந்த அளவுக்கு இருக்க போது இவங்க உள்ள வந்தாங்கன்னா சோப்னா நிறைய வெளியே இன்டர்வியூனா ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலயே இவங்க நிறைய பிரச்சனை சந்த எதுனா கிரியேட் ஆகி அப்படியே விட்டுச்சு போகும். இவங்கள உள்ள விட்டா 3 விஜயஸ் இந்த ஃபைட் பண்றதை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவங்களுக்கு கன்ஃபார்ம்ல உள்ள வராங்க. அடுத்தது இந்த ஒரு கண்டஸ்டன் ஆக்டர் சிப்பு. இவரும் உள்ள வராரு. இவர் நிறைய சீரியல்ல கூட நடிச்சிருக்காரு. விஜய் டிவியுமே பார்த்துருப்போம். இவரும் உள்ள விட்டாங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஹேண்ட்ஸமா ஒரு 2-3 பேர் 4-5 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அவர் அடிச்சு நவுத்துற மாதிரி உள்ள ரொமான்டிக்காக இறங்குறாரா இல்லை வந்து ஃபைட் பண்ண போறாரான்னு தெரியல. உள்ள வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். இந்த கண்டஸ்டன்ட் கன்ஃபார்மாக உள்ள வராங்க. இப்போ நான் சொன்ன 4 பேருமே கன்ஃபார்ம்ல உள்ள போறாங்க கைஸ். ஆனா இதுக்கு மேல சொல்றது 90% தான் வாய்ப்பு இருக்கு. இப்போ சொல்ல போற கண்டஸ்டன் வந்து கம்முருதியும் சம்மந்தப்படுத்தா இருக்கும். அவர் உள்ள ஒரு பொண்ணை பத்தி பேசாதீங்க, அந்த பொண்ணை வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல, அந்த பொண்ணே உள்ள இறக்கிட்டா அப்படின்றாரு. திவ்யா கணேஷ் இவங்க வந்து கம்முருதியோட லவர்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சுல. ஆனா 2 பேரும் உள்ள எப்படி போறாங்க பார்க்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால இந்த கண்டஸ்டன் வர்றதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. அடுத்த கண்டஸ்டன்ட் தான் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட். ஏன்னா அப்படி உள்ள தரமா ஒருத்தர் உள்ள இறங்க போறாரு. இவர் உள்ள ஒருத்தாங்க ஆட்டமே ரொம்ப சூடு பிடிக்கி. ஆனா அப்படி 2 பேர் தான் உள்ள இருக்காங்க. பட் ஸ்டாரும் கலையரசன் இவங்க 2 பேர்த்தையும் வெளியே வச்சு செஞ்ச ஒரு ஜெயமணிவேல் இவரும் உள்ள போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா 100% ஷுவராக தெரியாது. ஆனா உள்ள போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன கம்ருதீன் அந்த கண்டஸ்டன் ஒருத்தர் அவங்கள வரன்னு சொன்னாங்க. அதுவும் கொஞ்சம் டவுட் தான், இவருக்கும் டவுட் தான். உள்ள வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. முன்னாடி சொன்ன 4 கண்டஸ்டன் கன்ஃபார்ம்டா உள்ள வராங்க. ஜெயமணிவேல உள்ள விட்டோம்னா அந்த 2 பேர்த்தையும் அடிச்சு நவுத்தத்துக்கு இவர் போய் உள்ள என்ன பண்ண போறான்ட்டு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.